ராம ரவிக்குமார் தாக்கல் செய்த வழக்கு 28/10 அவர் மனு கொடுக்குறாரு. அவர் மனுவில் ஒரு வேடிக்கை என்னன்னா, தீபத்தூணில் கார்த்திகை தீபத்தூணில் மசூதி பக்கத்தில் இருக்கக்கூடிய தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்த்திகை தீபத்தூணில் ஏற்ற வேண்டும் அவர் மனுவிலே கேட்கல. அவர் என்ன கேட்குறாருன்னா, வழக்கமாக கோயிலில் பாரம்பரியமாக எந்த இடத்துல ஏற்றுவீங்களோ அங்கே ஏற்றுங்கன்னு கேட்குறாரு. கோயிலேருந்து பதில் கொடுத்து நாங்கள் பாரம்பரியமாக உச்சி பிள்ளையார் கோயில் ஏற்றுறோம், அங்கேயே ஏற்றுறோம், உங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்க. அவர் கோரிக்கை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்ற பிறகு அவர் கோர்ட்டுக்கு போறாரு, என் கோரிக்கை ஏற்றது தப்புன்னு கோர்ட்டுக்கு போறாரு. அந்த வழக்கு தான் தீர்ப்பு. அவர் கோரிக்கையை ஏற்றுக்கிட்டாங்க. நாங்கள் அதை படிச்சே காட்டணும். முதல் நாள் வரும்போது கவர்மெண்ட் தரப்புல நாங்கள் எல்லாரும் படிச்சுக்கணுங்க. பாருங்க, பெட்டிஷன் போட்டவர் ராம ரவிக்குமார். அவர் என்ன சொல்லியிருக்காரு? கார்த்திகை தீபத்தூண் எங்கேயாலும் சொல்லியிருக்காரா? தர்கா பக்கத்தில் ஏற்றுக்குன்னு சொல்லியிருக்காரா? எதுவுமே சொல்லலை. பாரம்பரியமாக எந்த இடத்துலையோ அந்த இடத்துல ஏற்றுங்க. இங்கிலீஷில் வேற இருக்கு, அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது. இப்போ யார் எழுதுனான்னு தெரியல. அப்போ ஒரு கேஸை கூட முறையாக தயார் பண்ண அளவுக்கு தான் வீக்காக இருக்கா ஆர்எஸ்எஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இதான் ஒரு பெட்டிஷன், பாரம்பரியமாக ஏற்றும் இடத்துல. அப்போ கோயில் அவர் சொன்னது தான் நாங்கள் செஞ்சுருக்கோம், இது எதுக்கு அவர் கோர்ட்டுக்கு வராரு அப்படின்னு கேட்டாங்க.